திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துறாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறார். சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில் இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கேதுவோட இருக்கார். அப்போ ஒரு வகையா பாத்தீங்கன்னா பணவரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, தொழிலுக்குண்டான லாபங்கள் அதிகமாக வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு 8 குடையவரும் ஆகிறாரு இல்லைங்களா, அதனால திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுக்கும். இயற்கையாகவே ரிஷபம் துலாம் இதெல்லாம் வந்து பெண் சாபத்தின் அமைப்பு பெற்ற ஒரு ராசிகள். அப்போ ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேதுவோட இணைஞ்சு இப்ப அந்த சாபத்தினுடைய தொடர்புகளை கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதத்துல. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது ஆல்ரெடி சொல்லி இப்ப போன பதிவுலயே சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் திரிகோணத்துல எல்லாமே ராகு கேதுக்கள் இருக்கிறது. இதெல்லாம் பெண் சாபத்தின் அமைப்பு. இந்த ஜாதகம் உங்களுக்கு அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுறது, பெண்கள் கிட்ட ஆண்கள் கிட்ட புதிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது. ஏன்னா நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போன மாசமும் சொன்னோம், இந்த மாசமும் சொல்றோம். இதை வந்து துலா ராசிக்கு சொல்றதுக்கு என்னன்னா உங்க ராசி அதிபதியோடயே அந்த கேது சேர்க்கை நடக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது, ஒரு பெண்கள்னால ஒரு அவமானங்கள் ஏற்படுறது, ஒரு ஆண்கள்னால ஒரு அவமானங்கள் ஏற்படுறது. இதெல்லாம் கொஞ்சம் துலா ராசிக்காரர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் கவனமா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா ஏதாவது தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும். ஏன்னா கேது அப்படிங்கிறது மருத்துவ செலவுகளை கொடுப்பது. இந்த ராகு அங்க பார்க்கறது, சர்ஜரி பண்றது, தையல் போடுறது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றது தயவு செய்து எடுத்துக்காதீங்க. இதை வந்து முன்னெச்சரிக்கையா சொல்லும் பொழுது பெருசா அதாவது சிறுசா பண்ணிக்கலாம். வழிபாடுகளும் கொடுக்க போற அடுத்தது. அப்ப அதை நீங்க கண்டினியூவா பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம்.
இப்ப அதே போல அடுத்தது பாருங்க 2 7 குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டுல இருக்கார். அவர் அடுத்தது 17ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் 2 7 குடையவர் உங்களுக்கு 8ல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளேயும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். புதிய வரன்கள் எதுவும் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இது ஒரு நண்பர்களுக்கும் பார்ட்னர்களுக்குள்ளயுமே கொஞ்சம் மனசங்கலங்கள் ஏற்படுறது. இப்போ இதுல இன்னும் ரொம்ப சீக்கிரட்டா சொல்லணும் அப்படின்னா 8ஆம் இடங்கிறது திருட்டு. உங்க பார்ட்னர்ஸோட திருட்டுத்தனம் தெரியல. அல்ல இந்த நேர காலகட்டங்கள்ல உங்களுடைய பொருள் திருட்டு போகலாம். அல்லது கம்பெனிஸ்ல ஏமாத்தலாம். இப்ப பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணம் ஏமாத்துறது, ஏதாவது உள்ள ஏமாற்று வேலைகளை பண்றது, இதெல்லாம் நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசம். சோ இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இது ஒரு 17ஆம் தேதிக்கு மேல. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு வரும்போது ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார். கொஞ்சம் பணம் வருது, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, நல்ல பலன்கள் அமைச்சு வருது. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய புரிதல்கள் எல்லாம் நம்ம ஏன் இப்படி சண்டை போட்டு தெரியாம பேசிட்டோமோ. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் கேது ஒரு ராசி அதிபதியான சுக்கிரன் கேதுவோடு இருக்கும்பொழுது புரியாம பேசுறது, தெரியாம பேசுறது, பேசுனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது, அதை ஏன்டா இப்படி பண்ணணும், நமக்கு என்னடா குழப்பமாச்சு, நம்ம இப்படி பேசுற கேரக்டரே இல்லையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் பன்னீர். ஏன்னா துளாராசிக்காரங்க எல்லாத்தோடையும் சகஜமா பழகக்கூடியவங்க, எல்லாத்தோடையும் அனுசரித்து போகக்கூடிய குணங்கள் உண்டு. ஒருத்தர் நமக்கு எதிரியே வந்தாலும் அவங்களை சிரிக்க வச்சு அவங்களுடைய தன்மைகளை நம்மளுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே துளாராசிக்கு உண்டு. ஆனா அவர்களுக்கே இந்த நேரங்காலங்கள் பாத்துட்டீங்கன்னா தன்னையே அறியாம சில விஷயங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். சோ அதெல்லாம் உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேல அனலைஸே ஆகுச்சு. நம்ம ஏன் இப்படி பண்ணணும், இது தப்பு, இந்த மாதிரி பண்ணிருக்க இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நம்ம கணவரையோ மனைவியோ இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்க கூடாது அப்படிங்கறத ஒரு 17ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும். இது இதை நான் சொல்றேன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த உங்க மைண்ட் இவ்வளவு கன்ஃபியூசன் ஆகும், கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அடுத்து சனி வக்ரகதி அடைகிறாருங்க 10ஆம் தேதி. யாருக்கெல்லாம் சனி 6ல இருந்து ஒண்ணுமே பண்ணலைங்க எங்களுக்கு, ஏன்னா 6ஆம் இடம் சனிக்கு நல்ல இடம், அங்க இருந்து உங்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணல அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கலாம். அல்லது உங்க ஜாதகத்துல ஏதாவது சனி கெட்டு போயிருக்கலாம், பாவகிரக சேர்க்கையினோட வக்ரகிரக சேர்க்கையினோட இருந்திருக்கலாம். இப்போ சனி வக்ரகதி அடைகிறார் 10ஆம் தேதி, 136 நாட்கள் அடைய போகிறார். அப்ப இது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அது சனி வக்ரமாக இருந்து விட்டால் இன்னும் அதிகமான யோகத்தை வாரி வாரி வழங்க போகுது. குழந்தைகள்னால கடன் அடைகிறது, குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குள்ளான ஒரு அமைப்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்த பதிவுல சனி வக்ர பயிற்சி பலன்களும் கொடுக்குற, அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரியும் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது புதன் 3 சுயரூபத்தை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஏன்னா புதன் யாரு உங்களுக்கு 9 12ஆம் அதிபதி. 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல இருக்கிறார். அப்ப 7ஆம் தேதி வரைக்கும் அப்பா மூலமா பிரச்சனை, அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலைகள்ல கோளாறுகள், அவர்களுக்கு ஒரு மருத்துவ செல்வங்கள் பண்றது. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒரு 20ஆம் தேதிக்கு மேல அதே அப்படியே ரிவர்ஸ் ஆகி அப்பா மூலமாக உதவிகள் நடக்கிறது, அப்பா கிட்ட கேட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல குரு அமையிறது, இதெல்லாம் நடக்குது. உயர்கல்வி தடையா இருக்கா, படிக்க முடியாம இருக்கிறீங்களா, இப்ப படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அந்த எண்ணங்கள் இதெல்லாமே வரும். அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணுமா, இப்ப கேளுங்க. 7ஆம் தேதிக்கு மேல கேளுங்க, 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா நடக்கும். 20ஆம் தேதிக்கு மேல அவர் என்ன ஆகுறாருன்னா 10ஆம் வீட்டுக்கு குருவோட சேர்ந்தார், லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து. அப்போ 10ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உழைப்ப போடுங்க. 20ஆம் தேதிக்கு மேல அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, பிளானிங் ஃபுல்லாமே 20ஆம் தேதி. 20ஆம் தேதிக்கு மேல ப்ராசஸ் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அப்போ ஆடி மாதம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் நேரங்காலங்கள் கொஞ்சம் சரியில்லை. அது குறிப்பிட்டு 16ஆம் தேதி வரைக்கும் அக்யூரேட்டா எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா டைமிங் மாறுது, நிலைமை மாறுது, மனோநிலை மாறும். அப்போ பொருளாதாரம், பணவரவு, தொழில் வளர்ச்சி, குடும்பத்துல சந்தோஷங்கள், பிரியங்கள், தீர்த்த யாத்திரைகள் போறது, செய்த தப்புக்கு மனம் வருந்துவது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யமாக இருப்பது, இதெல்லாம் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவிலும் இப்ப எடுக்க வேண்டாம். ஏன்னா செவ்வாய் சுக்கிரனையும் கேதுவையும் 4ஆம் பார்வையாக பாக்குறதுனால அவசரப்படுத்துது, பண்ணு 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 பண்ணுன்னு சொல்லி அவசரப்பட்டு ஸ்பீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டு ஒரு செழிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் நீங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கை தான், அல்லது வாராகி. இந்த தெய்வம், இந்த 2 தெய்வம் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்க ரெகுலரா வழிபாடு பண்ணிக்கோங்க. வாராகி கோயில் இல்ல, துர்கை பக்கத்துல இருக்காங்களா, போயிட்டு வாங்க. வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல கண்டிப்பாக உக்கிர தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. இத பண்ணினீங்கன்னா அந்த கெட்ட பெயர் வராது, அந்த கெட்ட விஷயங்கள் வராது. அது எனக்கு வரலீங்க,
எனக்கு அந்த அமைப்புகள் இல்லைங்க, ஆனா எனக்கு இருக்குதுங்க, ஆனா எனக்கு வரலீங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னாலும் உங்க ஜாதக அமைப்பு மூலம் உங்க குடும்பத்துல யாருக்காவது நடக்கலாம். ஏன்னா கிரகங்கள் கண்கட்டி வித்தைகளை போல எப்படி வேணா மாற்றக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு உண்டு. அப்போ நம்ம இறைவனை சரணடைவதை தவிர வேற வழி இல்லை இல்லையா? அப்ப நீங்க முழுக்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல இறைவனை சரணடைறதுக்குள்ளான துளாராசிக்குள்ளான துர்க்கையை போய் பிடிச்சுக்கணும்.